தமிழ் என்று வரும்போது தமிழ் இனத்தை சார்ந்திருக்கின்ற நாம் தான் தமிழ் என்பது நமக்கு உயிரோடு கலந்த ஒன்று. நாம் மட்டும்தான், நம்முடைய இனம் மட்டும்தான் தமிழ், தமிழன், தமிழரசி, இப்படியெல்லாம் தமிழோடு சேர்த்து பெயர் வைத்து சொல்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இனமாகத்தான் இருக்கும். ஏன் நம்முடைய நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நம்முடைய பேருங்க அண்ணா பெயரே வைத்திருக்கார் என்று சொல்லும்போது அந்த தமிழோடைய முக்கியத்துவம் என்ன என்பதை முழுமையாக அறிந்த இனம் நாம். குறிப்பாக முழுமையாக அறிந்த ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு பெற்றிருக்கின்றது. எத்தனையோ மொழிகள் இருக்கலாம், செம்மொழி என்று அழைக்கக்கூடியதற்கு எத்தனையோ மொழிகள் இருக்கலாம் என்று சொன்னாலும் அவையெல்லாம் இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நம்முடைய தமிழாக இருந்தாலும் சரி, சீன மொழியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் இலக்கணத்தை போற்றி பாராட்டுகின்ற, உயர்த்தி பிடிக்கக்கூடிய மொழிகள் இவைகள் எல்லாம். இலக்கணம் என்று வரும்பொழுது ஒரு காலத்தில் மற்ற மொழிகளெல்லாம் கடவுளையும் அரசர்களையும் பற்றி பேசும் அதிகப்படியாக. ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கணத்திற்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய சிறப்பு என்பது பாமர மக்களையும் பேசிய இலக்கணம் எதுவென்று சொன்னால் அது ஒரு தமிழ் இலக்கணம் என்கின்ற அந்த பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் யாரும் ஒரே யாவரும் கேளீர் என்று நாம் சொல்வது போல நாம் எங்கேயுமே நம்ம மதமோ சாதியோ சார்ந்து நம்முடைய தமிழ் சொல்லித்தராது. அறம் என்ன என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ் மொழியாகத்தான் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மொழியில் இன்றைக்கி நம்மளாம் பெருமையோடு சொல்லணும். மொஹஞ்சதாரோ காலத்திலே பல தமிழ் சொற்கள் இருக்கிறதாக மொழி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ 2600 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் தமிழ் எழுத்து மொழியாக இருந்தது என்கின்ற பெருமையை பெற்றவர்கள் நாம். இப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சியாக மயிலாடும்பாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிமு 1015 பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழர் இனம் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அளவிற்கு மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது என்று சொன்னால் அது தமிழ் மொழி தான் என்கின்ற பெருமையை பெற்றவர்கள் நாம் அனைவருமே. அதனால தான் நீங்கள் பேசிய நம்முடைய அண்ணன் லியோனி அண்ணன் சொன்னது போல் அந்த செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை முத்தமிழ் கலைஞர் பெற்று தந்ததுக்கு பிறகு அது என்னால் தான் நடந்தது, நான் தான் அதற்கு காரணம் என்றெல்லாம் அவர் சொல்லலை. அதை இதற்காக நீண்ட நெடிய காலம் போராடிய அறிஞர்கள், பரிதிமார் கலைஞர் போன்ற அறிஞர்கள்லாம் இதற்கு காரணம், அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆக அந்த வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் முத்தமிழர் கலைஞர் 1970 தமிழ்தாய் வாழ்த்து என்று நீராறும் கடலோடு நம்ம சொல்லிட்டோம். நம்ம இன்றைக்கு அந்த வழியில் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில பாடலாக இன்றைக்கு நம்முடைய நீராறும் கடலோடத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய நீட்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற, என்னென்ன எல்லா மொழியிலும் பார்த்திங்கன்னா கலப்பணம் வந்துவிட்டது. ஆங்கிலம் நாம் பேசும்போது ஆங்கில வார்த்தையை தவிர்த்து நம்மளால் பேச முடியல. ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆங்கிலம் வந்து விடுகின்றது. ஆனால் தனி மொழியாக, தனித்துவம் வாய்ந்த மொழியாக தமிழால் இருக்க முடியுமா என்று சொன்னால் தமிழோடு விளையாடு போன்ற நிகழ்ச்சி அதை சாத்தியப்படுத்துகின்றது. அதை பார்க்கும்போது அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. அதில் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மாணவ செல்வங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை இந்த வயதிலிருந்தே ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. நேற்று கூட நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம், அந்த தமிழ் புதல்வன்கிற திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளி மட்டுமல்ல, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த தமிழை அவ்வளோ முக்கியத்துவம் தரக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து இது வரைக்கும் ஒரு 22க்கும் மேற்பட்டிருக்கின்ற தமிழறிஞர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்குவதாக மட்டுமல்ல, அந்த தமிழறிஞர்களை பாராட்டுகின்ற விதமாக அவர்களுக்கென்று தனியாக ஒரு கனவு வீடு என்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இப்படி ஒவ்வொன்றையும் அந்த தமிழோடு சேர்த்து அந்த தமிழை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்றைக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக மிக அழகான முறையில் இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்வை, தமிழை போற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இது 2வது சீசன் மட்டுமல்ல, இது பல சீசன்களை தாண்டி இது எல்லா மாணவ செல்வங்களுக்கும், அதுவும் குறிப்பாக நான் பெருமையோடு சொல்ல நம்முடைய தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்கள் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் சொன்னது தான், தமிழ் வழி பாடம் என்பது கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது இன்றைக்கு அதை நேர்த்தியாக இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அதை ஒரு தமிழ் டீச்சரை நீங்கள் டெடிக்கேட்டடாக வச்சு அந்த பாடம் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே நாம் சென்னையில் எல்லா தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற தமிழ் ஆசிரியர்களை வர வைத்து அவர்கள் ஒரு புத்தாக்க பயிற்சியும் நாம் வழங்கினோம்.
அதை பார்த்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய ஒரு தனியார் பள்ளிகளுக்கு என்னுடைய நன்றிகள். ஆக அப்படிப்பட்ட தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் இளங்கோவன் போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் தயாரிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே உங்களை நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த முக்கியத்துவம் எதனால் இந்த தமிழ் கற்றுக்கிட்டு அங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதுக்கு எத்தனையோ மொழிகள் மூலமாக நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் புதுசாக மொழிகளை கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உணர்வுகள் வெளிப்படாது. உன்னுடைய தாய்மொழியில் உன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மாதிரி பேசும் பொழுது தான் அந்த அரங்கமே அதை உள்வாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு. காதில் கேட்குறது ஒன்று, ஆனால் இதயம் சார்ந்து கேட்குறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது நம்முடைய தாய்மொழியில் பேசினா மட்டும்தான் மற்றவர்களுக்கு புரியும். அந்த தமிழ்மொழியை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த சீசன் 2 என்கின்ற தமிழோடு விளையாடு என்கின்ற இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு தொன்மை வாய்ந்த ஒரு தமிழ் மொழியை இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் அதோடு சேர்ந்து விளையாடப் போகிறார்கள். அந்த விளையாட்டை முன்னின்று நடத்தக்கூடியவராக நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே உள்ளபடியே உள்ள பெருமை அடைகின்றோம். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கே நம்முடைய ஜேம்ஸ் வசந்தற்கு தனியாக ஒரு பாராட்டை அவர் நடத்தியிருப்பார். ஆக அந்த அளவிற்கு இந்த நல்ல நிகழ்வை தொடர்ந்து பல சீசன்கள் கடந்து நீங்கள் நடத்திட வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு இதன் மூலமாக இந்த தமிழ் உணர்வை ஊட்டியிட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் பெருமையோடு இந்த சீசன் 2 தொடங்கி வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.